அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அயலை கருவாடு பொரிக்க போகிறோம். இதை பாருங்கள், அயலை கருவாடு வாங்கி முழுசாக வச்சுருக்குறோம். பச்சை மிளகா, அதுக்கு வெங்காயம், இவ்வளோதான். வேணும்னா வரமிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்கள் போகலாம். இதை கட் பண்ணிட்டு காட்டுறோம். எண்ணெய் ஊற்றி காஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த கருவாடை போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டு அது கூட பச்சை மிளகாய் போட்டு நல்லா இருக்குது. இப்படி பொரிச்சு எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் போட்டு அதுக்கு பின்னாடி இதையும் போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா ஈக்குவலாக வெந்துக்கும். தூள் ஆகாது. கருவாடு கொதுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். 3/4 வேக்காடு வந்துருக்கு. இந்த வெங்காயத்தை போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் தீக்கணும். இப்போ உடஞ்சிருச்சு பாருங்க கருவாடு. வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவாட்டிலே உப்பு இருக்கிறதுனால இதில் உப்புலாம் போட வேண்டியது. லைட்டாக மஞ்சத்தூள் இது போடும். லைட்டாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள். மஞ்சள் வேகிறதுனால கொஞ்சம் லேட்டாகும். எந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லதும் கூட வரும். கருவாடு தான் மஞ்சள் தூளியும் போட்டு செய்யணும். வெங்காயம் மடங்கிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்த பின்னாடி இப்போ கருவாட்டை போட்டுக்கலாம். வெறும் சுடு சோப்பில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். 200 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம். கருவாடு 50 கிராம். கருவாடு அயலை கருவாடு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கந்த பார்த்துட்டு நல்லா சுடுதண்ணி வச்சு கழுவிட்டு உப்பெல்லாம் போன நேரத்தையும் போனேன்னா உப்பு நிறையா இருக்கும். ப்ரெஷர் காரெலாம் சாப்பிட்றதா இருந்தால் நல்லா கழுவிட்டுட்டே போட்டு கொஞ்சமாகவே அதை சாப்பிட்ணும். சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் நல்லா கழுவிடணும். அதை தண்ணி ஊற்றி மற்றவங்களும் நல்லாவே சாப்பிடலாம். அது ஒன்றும் பண்ணாது. இது நல்லா வெந்துருச்சு. அது கூட நம்ம கருவாட்டை போட்டுக்கணும். இது பாருங்க, இது எண்ணெயோடு இருக்குது. இது 2 வெந்துக்கும். ஒன்றா வெந்துச்சுனாக்கே நல்லா இருக்கும். சாப்பாடு, குழம்பு, எந்த குழம்புக்காக இருந்தாலும் இது நல்லா இருக்கும் தொட்டுக்கிறது. ஒரு நிமிஷம் வச்சிடலாம். அப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதிஞ்சிடுச்சு. ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்கனாக்கா 2 ஜாயின் பண்ணி வேகு. நல்லா வெந்துடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். கஞ்சி சோறு காற்று சளி வந்தால் இதை வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாமே நல்லா ஆயிடும். சளியெல்லாம் நல்லா ஆயிடும். இந்த கருவாடு வந்து எண்ணெயில் பொரிச்சு போட்டோம்னா அப்படியே இருக்குது பாருங்க. கறியாகட்டும் கருவாடாகட்டும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா கரையாது, அப்படியே இருக்கும். எடுத்து விட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோ இறக்கிடலாம். பாருங்க, நல்லா இருக்குது. நீங்களும் செய்ய சாப்பிடுங்க. இது மாதிரி இந்த கருவாடு, இந்த பச்சை மிளகா, கருவாடு எல்லாமே இருக்குது. அதை எடுத்து காட்டுங்க பாருங்க. கருவாடு எல்லாம் பச்சை மிளகா, கருவாடு எல்லாம் முழுசாகவே இருக்குது. நல்லாயிருக்கு. நீங்கள் இது மாதிரி செய்ய சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.